டாக்டர் 201 இருக்கிற பேஷண்ட் ஏதோ கலவரம் அடிச்சிருக்காங்க. என்னடோ பேசுறாங்க, என்னன்னு புரியல. நீங்க வந்து பார்த்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏமா அழற? உடம்பு ஏதாவது வலிக்குதா? டாக்டர் எதுவுமே புரியல டாக்டர். எங்க இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு எதுவுமே தெரியல டாக்டர். என்னம்மா சொல்ற? உன் பேரு ஊரு எதுவுமே புரியல? இல்ல டாக்டர், பேரு என் ஊரு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல டாக்டர். நான் எங்க இருந்தேன், எப்படி வாழ்ந்தேன், எதுவுமே எனக்கு புரியல டாக்டர். பதட்டப்படாதம்மா, நல்ல யோசனை பண்ணி பாரு. ராத்திரி எல்லாம் நான் தூங்கவே இல்லை டாக்டர். யோசனை பண்ணி என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு டாக்டர். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்களால என்ன குணப்படுத்த முடியுமா? எனக்கு பழைய ஞாபகம் வருமா? அழாதம்மா, எதுக்கும் சில டெஸ்ட்டுகள் எடுத்து பார்த்துடுறேன். என்னால நான் எல்லா முயற்சியும் செய்யறேன். அங்க எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிங்க. வணக்கம் சார். வணக்கம். இவங்க தானே? கொஞ்சம் முன்னிலுமா சார்? இந்த முகத்துக்கு ப்ரொஃபைல் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். மிஸ்டர், ப்ரொஃபைல் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா ஒழுங்கு எடுத்து கொடுங்க, அதுவே போதும். ஓகே சார். ஓகே. ஓகே வா சார், ஒரு 100 காப்பி போட்டுட்டுமா? 100? பத்திரிகை விளம்பரத்துக்குன்னு சொன்னேன். தமிழ்நாட்டுல மொத்தம் 100 பத்திரிகை இருந்தான். நத்திங் டூயிங். 1+3 போதும். வாமா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 8 காப்பி போட்டுறேன். 8 நல்ல நம்பர். தம்பி, யாரை கூப்பிட்ட? ஒன்னதான்ப்பா. சீக்கிரமா போய் ஒரு டாக்ஸி கொண்டா. கூப்பிட்டது தம்பி, எடுத்துன்னு வர சொல்றது டாக்ஸியா? அவ்வளவு திமிரா அவளுக்கு? நடந்து போயா. சரி, டாக்ஸி துட்டம் பில்ல சேர்த்துறேன். என்னம்மா, உடம்பு பரவாயில்லையா? காலையில் ஏதாவது சாப்பிட்டீங்களா? குட் மார்னிங் டாக்டர். லக்ஷ்மி, நீ எங்க வந்த? நோயாளிகளோட சௌகரியத்தை கவனிக்க வந்திருக்கேன் டாக்டர். அப்படின்னா? அப்படின்னா வீட்டுல எனக்கு இருக்க போர் அடிக்குது, ஏதாவது வேலை பார்க்கணும், அந்த வேலை மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கணும். குட் குட், நல்ல பிலாசபி. உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? நான் ஏன் ஆட்சேபம் சொல்றேன்? ஃப்ரீ சர்வீஸ். கேரி ஆன். டாக்டர், நான் ஒன்னு கேட்கலாமா? என்ன லட்சுமி? என் போட்டோவை போட்டு நீங்க கொடுத்த விளம்பரத்தை பார்த்து யாரோ எங்க அப்பா அம்மா வராங்களாமே. ஆமா, லெட்டர் வந்திருக்கு. அவங்க வந்து என்ன பார்த்து இவதான் என் மக, என் கூட அனுப்பிடுங்கன்னு கேட்டா நீங்க அனுப்பிடுவீங்களா டாக்டர்? தகுந்த ஆதாரம் இல்லாம நிச்சயமா அனுப்ப மாட்டேன் லட்சுமி. டாக்டர், நான் தினம் கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தெரியுமா? எனக்கு உறவுன்னு யாருமே இருக்கக்கூடாது. லட்சுமி? ஆமா டாக்டர், மறுபடியும் எனக்கு பழைய ஞாபகமே வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். அப்போ நீ ஒரு அனாதையாவே இருந்துடலாம்னு நினைக்கிறியா? ஏன் டாக்டர், நான் ஏன் அனாதையா இருக்கணும்? அன்பு காட்ட, ஆதரவு காட்ட நீங்களும் அம்மாவும் இருக்கும்போது எனக்கு என்ன குறை டாக்டர்? இது சாஸ்வதம் நினைக்கிறியா லட்சுமி? ஆமா டாக்டர், இதுதான் எனக்கு சாஸ்வதம். இதைத்தான் நான் விரும்புறேன். சாரி டாக்டர். என்ன டாக்டர் அப்படி பாக்குறீங்க? ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. சீரியஸா வேலை பார்க்குறியோ? ரொம்ப சீரியஸ் டாக்டர். இவ்வளவு நாளா புடவை கட்டிட்டு நர்சிங் வந்துட்டு இருந்தேன், இப்போ மட்டும் நான் திடீர்னு சேஞ்ச். நான் புடவை கட்டிட்டு வந்தா மற்ற நர்சஸ் கிட்ட இருந்து விலகி இருக்க மாதிரி தோணுது, அதனால தான் இந்த ட்ரெஸ் சேஞ்ச். இந்த ட்ரெஸ் போட டிப்ளமா வேணுமே? டாக்டர், நோயாளிகளை கவனிக்க, அவங்களுக்கு பணிவிட செய்ய நல்ல மனசு இருந்தா போதும். டிப்ளமா குவாலிஃபிகேஷன் அவசியம் இல்லை. நல்ல விளக்க லட்சுமி. அப்படின்னு நான் நினைக்கிறேன். லட்சுமி, இந்த ரிப்போர்ட்டை டாக்டர் சங்கத்தை கொடுத்துருங்க. இது எப்படி டாக்டர்? எஸ், ஏதாவது சொல்லணுமா? ஆமா. என்ன சொல்ல போறேன்? இதுல எழுதியிருக்கேன். நான் உங்களை காதலிக்கிறேன். நான் உங்களை காதலிக்கிறேன்.
நான் உங்களை காதலிக்கிறேன். வா இங்கே. குட் மார்னிங். உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? என் மனசுல ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு 2 முடிவு பண்ணா அவனை விட போறதில்ல. ஏறு கார்ல. வந்து அங்க போற முன்னாடி உட்கார். இறங்கு இறங்கல. என்ன பண்ண? ஒண்ணும் பண்ணல. போய் சொல்றேன். எனக்கு லெட்டர் எழுதல? இல்ல. ஆமா ஆமா. என்ன தைரியம் இருந்தா அந்த மாதிரி எழுதுவேன். இனிமே எழுத மாட்டேன். என்ன எழுதுன? நான் உங்களை காதலிக்கிறேன். என்ன? இல்ல காதலிக்கல. என் முன்னால நிக்காத. சரி. எங்க நிக்கிற? பின்னாடி. இங்கிருந்து போயிடு. எப்படி? நடந்துதா? எனக்கு வழி தெரியாதே. நீங்களே என்ன கொண்டு போய் விட்டுடுங்க. சரி அங்க போய் நில்லு. திரும்பி பார்க்காத. வாயை திறந்து படி. நானும் உன்னை காதலி. என்ன பார்த்து சொல்லு. நானும் நான் உங்களை. டாக்டர் டாக்டர் டாக்டர். ஏன் டாக்டர், நான் 3 தடவை கூப்பிட்டேன். நீங்க எதை பார்த்து மேமறந்து நின்னுட்டு இருக்கீங்க? ஓ, என்ன மாதிரியே வரைஞ்சிருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு டாக்டர். லக்ஷ்மி, இனிமே நான் எந்த ஓவியம் வரைஞ்சாலும் அது அழகா தான் இருக்கும். நான் எதை வரைஞ்சாலும் அது உருவம் தானே வருது. நான் ரொம்ப கொடுத்து வச்சோம் டாக்டர். ஆனா என்ன ஆனா? இந்த அதிர்ஷ்டம் நீடிக்குமானதான் பயமா இருக்கு. திடீர்னு உனக்கு ஏன் சந்தேகம்? டாக்டர் மாமா எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறாரு. எனக்கு எதுக்காக பழைய ஞாபகம் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு அது தேவைதானா? டாக்டருங்கிற முறையில எனக்கு தேவை. இதுல மாமா வெற்றி அடைஞ்சா வைத்தியத்துறைக்கே அது பெரிய சாதனை இல்லையா? உங்க சாதனைக்கு நான் தானே கிடைச்சேன். ஆமா லட்சுமி, என் வாழ்க்கைக்கே நீ தான் கிடைச்சிருக்க. என் சந்தோஷத்துக்கே நீ தான் கிடைச்சிருக்க. இனிமே எனக்கு சகலமும் நீதான். டாக்டர். ஹலோ லட்சுமி. டாக்டர், மெட்ராஸ்க்கு எப்போ? போய்கிட்டே இருக்கேன். போற வழியில உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சீக்கிரம் வந்துடணும். கண்டிப்பா. இன்னைக்கு புதன், வியாழன், வெள்ளி, சனி, நாட்களை எண்ணிக்கிட்டே இருப்பேன். தைரியமா இரு. என்னங்க? முதல்ல ஸ்வீட் சாப்பிட்டுதான் மத்ததெல்லாம் சாப்பிடணும். என்ன ஸ்வீட்? உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் பால்கோவா. எனக்கு அது பிடிக்காது. அப்ப பாதாம் அல்வா? பிடிக்காது. குலாப் ஜாமுன்? அதுவும் பிடிக்காது. வேற என்ன ஸ்வீட் தான் பிடிக்குமா? பவித்ராங்கிற இந்த ஸ்வீட் தான் எனக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன்? இது எப்பவுமே தகட்டாது. லக்ஷ்மி,
டாக்டர் மாமா ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் உண்டா? ஏதாவது பலன் தெரியுதான்னு கேட்கிறேன். பழைய சம்பவங்கள் எதுவுமே நினைவுக்கு வரலையா? கொஞ்சம் கூட? லக்ஷ்மி, நீ யாரு, உன் பேரு, நீ வாழ்ந்த வாழ்க்கை, இருந்த இடம் எதுவுமே நினைவுக்கு வரலையா? தம்பி, வாமா லட்சுமி. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது திருஷ்டி சுத்தி போடணும் போல இருக்கு. இங்க 2 பேரும் ரொம்ப பொருத்தமா இருக்கீங்க அப்படின்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. ஏன்பா, நீ லட்சுமி விரும்புறன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது? எங்களை வாழ்த்துங்கம்மா. கொஞ்சம் லட்சுமி, இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வரப்போற. குங்குமம் எடுத்துக்குமா. எழுந்துருங்க. நீங்க 2 பேரும் தீர்காயுசோட நல்லா இருக்கணும்பா.